நண்பர்களே, நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல நான் கடமைப்படுறேன். அது என்னென்னா, இந்த ஃபீச்சர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முழுமையாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. புதுசாக வர்றவங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வழக்கம் போல் நிறைய லைக்ஸ் கொடுத்துக்கோங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன பூஸ்ட் பண்ணுற மாதிரி, என்ன ஊக்குவிக்கிற மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கலாமே. சோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் விஷயம் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் என்னதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு ஃப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ஃப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஒரே ஒரு விஷயம், அது என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டா ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அதை நீங்கள் டேப் பண்ணாலே போதும். கூகுள் சர்ச் பண்ணி உங்களுக்கு பெரிய லிஸ்டே கொடுத்துரும். சோ இதெல்லாம் எப்படி நடக்குது கூகுளோட க்ரோம் ப்ரௌசர்ல? இதுக்கு எதுவும் பட்டன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அதுக்கு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை நீங்க ஆன் பண்ணால் மட்டுமே ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்ல நீங்க டேப் பண்ணும்போது நீங்க கூகுள் சர்ச் பண்ண முடியும். ஒரு வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணி அதுல நிறைய விஷயங்களை நீங்க படிச்சுக்கிட்டே வரீங்க. ஒரு சில வேர்டு உங்களுக்கு புரியல. அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த வேர்டு மேல ஒரு டேப் பண்ணாலே போதும். டேப் பண்ணீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மெத்தட் நம்ம எப்படி நம்ம கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வரக்கூடிய வீடியோல. ஸோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது தெரியாமலே உங்களுக்கு போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது ஆஃப்லைனில் இருக்க, ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு ஓப்பன் ஆன்லைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் சர்ச் பண்ண நினைக்கிறீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதில் பாருங்கள். உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன், அமேசான் இருக்குது. ஸோ அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது பார்த்தீங்களா, உடனே கூகுள் சர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுத்து கீழே பாருங்க. கீழே அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணவும் பாருங்க, நீங்க என்ன வேர்டை டச் பண்ணீங்களோ ஆட்டோமேட்டிக்கலி கூகுள் சர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுத்துருச்சு. ஸோ இது நீங்க முழுமையா நீங்க அந்த ரிசல்ட்டை நீங்க அனுபவிக்க முடியும். பாருங்க செமல. இந்த மாதிரி எப்படி உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசர்ல பயன்படுத்துறது, ஸோ அந்த ஒரு செட்டிங்ஸ் எங்க இருக்கு, அது ஆஃப்ல இருந்துச்சுன்னா அது எப்படி ஆன் பண்றது, இது எல்லாத்தையும் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கீங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போங்க செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா சிங்க் அண்ட் கூகுள் சர்வீசஸ், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா டச் டு சர்ச் இருக்கும். இதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் ஆன்ல வச்சிருக்கேன். ஸோ இது இப்படி ஆஃப்ல இருந்தா நீங்க இப்படி ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு நான் முதல்ல காமிச்ச மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. வேற ஒண்ணுமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கலி கூகுள் சர்ச் பண்ணி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துரும். உங்களுக்கு ஈஸியான வழிகளில் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணலாம். இந்த ஒரு அருமையான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலும் போகலாம். தெரிஞ்சவங்க வீடியோ வழக்கம் போல நான் சொல்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புதுசாக வர்றவங்க இதை அவங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டையும் டச் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ண முடியும், கூகுள் சர்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த பட்டனை நீங்கள் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஆஃப்ல இருந்தா ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டச் பண்ணாலே போதும், ஒரு குறிப்பிட்ட வேர்டை நீங்க கூகுள் சர்ச் பண்ணலாம். இந்த ஒரு அருமையான ஒரு மெத்தட் பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலை பத்தி ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.